ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜெவி. ஸோ இன்றைக்கி பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா டைனமிக் ட்ராப் டவுன் லிஸ்ட், டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ 2 லிஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைனமிக் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து நம்ம இயரை வந்து எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். ஸோ டைனமிக் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போது நமக்கு இயரை வந்து பார்த்திங்கன்னா 2018 வரைக்கும் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இயர் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும். அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்செட்ன்ற ஃபார்முலாவும் கவுண்ட்டு இஃப்ன்ற ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஃபார்முலா பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத நம்பர்கள் பார்த்துக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா போவோமா. ஸோ நம்ம எந்த செல்லில் டாப் டவுன் லிஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு டேட்டாவில் போய்ட்டு இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் டேட்டா டூலில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சோர்ஸுன்ற இதில் வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா போடணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அப்செட்ன்ற ஃபார்முலா டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது 2001. ஸோ 2001 செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுங்க. அதுக்கப்புறம் ரோ ஹைட்டு காலம் ஹைட்டு ரோ நம்பர் கால் நம்பர் வந்து சேம் தான். ஸோ 0. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்டுன்றது வந்து ஸோ இந்த இடத்துலேருந்து அதாவது G5லேருந்து எது வரைக்கும் எடுக்கணுன்றது. ஸோ அது வந்து அது வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கும். இப்போ எதுனா இந்த லிஸ்ட்டில் வந்து எங்கே பிளாங்க் இருக்குது, ஸோ அது பிளாங்க் இருக்கிற வரைக்கும் எடுக்கணுன்றது. ஸோ அதுக்கு வந்து கவுண்ட்டு பிளாங்கை விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ கவுண்ட் இஃப் சின்டாக்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. ஸோ ரேஞ்சு வந்து நம்ம ஒரு தோராயமாக ஒரு 100 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாமா. ஒரு 100 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கிரைட்டீரியா என்னென்னா பிளாங்காக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் வந்து பிளாங்காக இல்லாத கவுண்ட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம தனியாகவும் போட்டு காமிக்கிறோம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதாவது என்ன இந்த கவுண்ட் இஃப் என்ன ரிசல்ட் வரும்னா 8ன்னு வரும். அப்செட்டு பார்த்தீங்கன்னா அப்செட் ஃபார்முலாவை போட்டிங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் அது 0 தான் கொடுக்குறோம். அப்புறம் காலம் நம்பரும் 0 தான் கொடுக்குறோம். ஹைட்டு இதில் தான் நம்ம வந்து 18 கொடுக்குறோம். ஸோ 18 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 2008 வரைக்கும் வந்துருக்குங்களா. இதே வந்து 2009 கொடுத்தா 9 வரும். ஸோ இங்கே 8 நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்ததுனால 8 வந்திருக்கு. இங்கே ஒரு 9 வருங்க பாருங்கள். ஸோ நம்ம இதில் பார்ப்போம், ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பாருங்கள் 2009 வரைக்கும் வந்திருக்கா. ஸோ இங்கே வந்து 2010 போடுறோம். ஸோ 2010. ஸோ இங்கே ரிமூவ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 2007. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டைனமிக் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ இதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அப்செட் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன். ஸோ இந்த ட்ராப் டவுன் 1 யூஸ் பண்ணி ட்ராப் டவுன் 2 வரணும். அதான் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இங்கே கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸுன்னு சொன்னால் மேங்கோ, ஆப்பிள் அப்படின்னு சொல்லி இதை டிஸ்ட் அவுட் ஆகணும். வெஜிடபிள்னு சொன்னால் பொட்டேட்டோ, டொமாட்டோன்றது நமக்கு வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஒரு நேமிங் ரேஞ்சாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நேம்டு ரேஞ்சான்றது வந்து ஃபார்முலாவில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி இதுவும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத நம்பர்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன கொடுக்கலாம், கேட்டகரின்னு கொடுக்கலாமா. ஸோ கேட்டகரின்னு இது கொடுக்குறோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இதே வந்து ஃப்ரூட்ஸ்னு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெஜிடபிளுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ உங்கள் டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணாவே இங்கே ஃப்ரூட்ஸ்னு இங்கே வந்துடும், நேம் பாக்ஸில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ இங்கே வந்து டாப் டவுன் லிஸ்ட் ஃபஸ்ட்டு போடுவோமா. ஸோ டேட்டாவில் போயிட்டு டாப் டவுன் லிஸ்ட்டில் கொடுத்துட்டு இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், கேட்டகரி. ஸோ கேட்டகரின்னு கொடுத்தா நமக்கு ஃபஸ்ட்டு இது வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃப்ரூட்ஸு கேட்டகரி வெஜிடபிள்ன்றது வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நமக்கு என்ன வேணும், அடுத்து வந்து நம்ம இதை வேஸ்ட் பண்ணி நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ட்ராப் டவுன் டேட்டா வேலிடேஷன் போயிருங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த சோர்ஸில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ட்ராப் டவுன் 1 வந்து செலக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், வெஜிடபிள் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன ஒரு வேலை பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இது வந்து ஜஸ்ட்டு வந்து இது நேமாக மட்டும் தான் வரும். ஸோ டாப் டவுன் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இன்டைரக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இன்டைரக்ட் யூஸ் பண்ணால் தான் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ வந்துடுச்சுங்களா. ஸோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மேங்கோ ஸ்ட்ராபெரி வந்துருக்குங்களா. வெஜிடபிள் செலக்ட் பண்ணால் வெஜிடபிள் பொட்டேட்டோ. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டாப் டவுன் லிஸ்ட்டு, அதாவது டாப் டவுன் 1 பேஸ் பண்ணி டாப் டவுன் 2 வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிபெண்ட் டாப் டவுன் லிஸ்ட்டுன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேமிங் ஒவ்வொரு இது கேட்டகரிக்கும் நம்ம வந்து நேமிங் ரேஞ்சு கொடுக்குறோம். அந்த நேமிங் ரேஞ்சை கால் பண்ணி நம்ம வந்து டாப் டவுன் லிஸ்ட் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறோம். ஸோ இன்டைரக்ட் யூஸ் பண்ணி செகண்ட் டாப் டவுன் லிஸ்ட்டு கொண்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.